அல்லாஹு தஆலா அவனுடைய ரசூல் நாங்கள் வாழும் காலமெல்லாம் எப்படி வாழுமாறு பணித்தார்களோ, எங்களுக்கு ஏவினார்களோ, அவற்றை எமது வாழ்க்கையில் முடியுமான அளவு எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எவைகளையெல்லாம் எடுத்து நடக்கக்கூடாது, தவிர்ந்து விலகி விலக்கி ஒதுக்கி வாழ வேண்டும் என்று சொன்னார்களோ அவற்றை அப்படியே நாமும் ஒதுங்கி வாழ்ந்தவர்களாக வல்லவன் இறைவன் எங்களை ஆக்குவானாக என்கிற பிரார்த்தனையோடும் வசியத்தோடும் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, நாமெல்லாம் இந்த உலகத்திலே வாழுவதற்கு வருவதற்கு புறக்காரணியாக வெளிக்காரணமாக அமைந்தவர்கள் எமது பெற்றோர்கள், எம்மை பெற்றவர்கள். அவர்கள் பற்றி அல் குர்ஆன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் சுன்னா வாழ்க்கை வரலாறுகள், சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகள், முன்மாதிரியான ஏனைய நல்லவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் எல்லாம் பெற்றோர்கள் விடயத்திலே எவ்வாறு இருந்தது பற்றி இருக்கின்ற சுமாரான நிமிடங்களிலே இந்த இடத்திலே நாங்கள் பார்ப்போம். ஏனென்றால் இன்று பல தலைப்புகள் பேசப்படுகிறது. ஆனால் எதனை எடுத்துக்கொண்டாலும், எந்த மேடையை எடுத்துக்கொண்டாலும் பலதரப்பட்ட நவீன தலைப்புகள் எமது சமுதாயத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற போதிலும் பெற்றவர்களை மறக்கடிக்கப்பட்ட ஒரு தலைப்பாக பெற்றவர்கள் இன்று இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம், கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். அவர்களை பற்றி அடிக்கடி பேச வேண்டிய தேவை, குறிப்பாக இக்காலகட்டத்திலே நாகரீகம் மிக வளர்ந்து உச்சத்தை தொட்டு இருக்கின்றது என்று நாங்களெல்லாம் தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பெற்றவர்கள் விடயத்திலே நாகரிகத்தை கண்டுபிடித்தவர்கள், நாகரிகத்தை பேசுகிறவர்கள், இஸ்லாம் என்று பேசுகிறவர்கள் கூட இன்று பெற்றவர்களை மறந்த நிலையிலே பெற்றவர்களுக்கு செய்கிற அந்த உபகாரங்கள், அவர்களுக்கு செய்கிற பணிவிடைகள், அவர்களோடு நடக்கிற நடவடிக்கைகள், இவைகளெல்லாம் புறந்தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு ஒதுங்கி இருக்கிற ஒரு சூழலை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, பெற்றோரை மதிப்பது என்பது நாங்கள் சொல்லுவதைப் போல கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் என்பதைப் போல பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி அவன் ஆளாகின்ற வரைக்கும் அந்த பெற்றோர்கள் அடாத பாடுபட்டு அவனை வளர்த்தெடுத்து அவன் திருமணத்திற்கு முன் திருமணத்துக்கு பின் என்கின்ற அளவுக்கு பிள்ளைகள் இன்று அவர்களுடைய நடவடிக்கைகளை பெற்றோர் முன் அவர்கள் காட்டுகின்ற அந்த நடவடிக்கைகளை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். எனவே எப்படி கீனா மூனா என்றும் கீனா பீனா என்றும் நாங்கள் அந்த வரலாறுகளை முன்பின் என்று சொல்லுகிறோமோ, அதுபோல இன்று பிள்ளைகள் பெற்றவர்களை திருமணத்திற்கு முன்னுள்ள பெற்றோர் கவனிப்பு, திருமணத்திற்கு பின்னுள்ள பெற்றோர் கவனிப்பு என்கிற இரண்டாக வகுக்கக்கூடிய அளவுக்கு இன்று பிள்ளைகள் ஆளாகி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தஆலா பெற்றவர்களை பற்றி அல் குர்ஆனிலே அவன் சொல்லுகிற பொழுது وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், وَقَضَى رَبُّكَ உனது இரட்சகன் தீர்ப்பளித்து விட்டான்,
நாங்கள் எல்லாம் காது என்று சொல்லுகிறோமே, காது என்ற ஜட்ஜ், ஜட்மெண்ட் பண்ணுகிற ஒருவருக்குத்தான் காது என்று சொல்லப்படும். அந்த ஜட்மெண்ட் பண்ணியதுக்கு பின்னால எந்த ஒரு தீர்ப்புமே கிடையாது. அதுபோல அல்லாஹு தஆலா கலா என்கிற வார்த்தையை எல்லாம் பயன்படுத்துகிறான். எத்தனையோ சொற்கள் இருக்கிறது, ஆனால் கலா என்றால், கவனமாக கேளுங்கள் அன்புக்குரிய பெற்றவர்களே, கலா என்றால் தீர்ப்பளித்து விட்டான். அது ஒரு பாஸ்ட் டென்ஸ். அல்லாஹு தஆலா எங்களை எல்லாம் படைத்து விட்டு தீர்ப்பளித்து விட்டானாம். அல்லா தஅபுது இல்லா இய்யா, அவனை மாத்திரம்தான் வணங்க வேண்டும், படைத்தவனை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்பது அவனுடைய தீர்ப்பாகும். இந்த தீர்ப்புல உலகத்திலே ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் யார் யாரெல்லாம் பிறக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் பிறக்க இருக்கிறார்களோ, யாருமே அதனை என்ன செய்ய முடியாது, மாற்றவே முடியாது. தீர்ப்பளிக்கப்பட்ட விடயம் இது. அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் உள்ள அந்த இபாதத்து சம்பந்தமான விடயத்திலே அடங்குகிற விடயம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா, அல்லாஹ் மாத்திரம்தான், என்னை மாத்திரம்தான் நீங்க வணங்க வேண்டும், வேறு யாரையுமே வணங்க கூடாது என்று அல்லாஹ் தீர்ப்பளித்து விட்டான். இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. அடுத்த விடயம் வாவு என்பது, கவனமாக கேளுங்கள், சத்தியத்துடைய வாவு இருக்கிறது குர்ஆனில். நாங்க அடிக்கடி குர்ஆன தர்ஜுமாக்களை நாங்க பார்க்க கூடியவர்களாக இருப்போம். குர்ஆனில் ஆரம்பத்தில் வஷம்சி வல்லைலி இப்படியான சூறாக்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த வாவு சத்தியத்துக்குரிய வாவாகும். சத்தியம் என்றால் ஏதாவது ஒன்று அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமாக பெருமதியானதாக எது இருக்கிறதோ, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அந்த வாவை பல இடங்களிலே பயன்படுத்தி இருக்கிறான். அதுபோல அல்லாஹு தஆலா எப்படி சொல்லுகிறான் என்றால், வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா வபில் வாலிதைனி இஹ்சானா, இன்னும் என்று சொல்லுகிற வாவும் இருக்கிறது அரபுல. உதாரணமாக ஒரு சகோதரர் வந்தார், ஜெயித் என்கிற சகோதரர் வந்தார். ஜாஅ ஜெய்துன், ஜெய்து வந்தார், அதனுடன் இவரும் வந்தார். வ இன்னார் வ நசீர், அவருடன் நசீரும் வந்தார். இன்னும் என்கிற அர்த்தம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் பாவிச்சுக்கிறத பாருங்க. வபில் வாலிதைனி இஹ்சானா வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா வபில் வாலிதைனி இஹ்சானா, இன்னும் பெற்றவர்களையும் நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். பெற்றவர்களை நல்ல முறையில் பார்க்கட்டும், பெற்றவர்களை பணிவோட பண்போட அவர்களுக்கு என்னென்ன இரக்க பார்வைகளை எல்லாம் நாங்கள் செலுத்த முடியுமோ அப்படியே அவர்களையும் நீங்கள் இஹ்சானாக பாருங்கள், நல்ல முறையிலே பாருங்கள், நல்ல எண்ணம் கொண்டு பாருங்கள். அங்கே அவனை வணங்க சொல்லுகிறான், அங்கே அவன் படைத்தவற்றை வணங்காமல் அவனை வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறான். இங்கே எமையெல்லாம் பெற்றெடுத்தவர்களை நீர் நல்ல முறையிலே கவனிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தீர்ப்பளித்து விட்டான். தீர்ப்பளித்து விட்டா அதுக்கு பிறகு எந்த தீர்வுமே கிடையாது. இங்க மாதிரி நாங்க சிவில் கோர்ட்ல போய், ஏனைய கோர்ட்ஸுக்கு போய், ஹை கோர்ட்டுக்கு போய், சுப்ரீமுக்கு போய் அந்த தீர்ப்புகள் எல்லாம் உலகத்து தீர்ப்பு மாத்திரம்தான். அது எதையும் செய்யலாம், அது எப்படியும் செய்யலாம். கண்ணால் கண்ட அப்பட்டமான குற்றத்தை கூட அதனை மறைத்து யார் குற்றம் செலுத்தப்பட்டானோ அவன் நிரபராதியாக, குற்றம் இழைத்தவன் அவன் அப்படியே அவன் குற்றவாளி இல்லாமல் ஒரு கண்ணியத்துக்குரிய மதிக்கப்படக்கூடிய ஒருவனாக மாறுகிற அந்த தீர்ப்பு உலகத்தினுடைய தீர்ப்பாகும். ஆனால் அல்லாஹு தஆலா
எங்களை படைச்சி என்ன வணங்கு, அடுத்தது உம்மை பெற்றவர்களை நீர் கண்ணியத்தோடு நட, இஹ்சானாக நிற்பார் என்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த விடயத்தில் மிகவும் கண்ணும் கருத்துமாக, மிகவும் ஜாக்கிரதையாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு என்பது ஒவ்வொருவர் மீதும் கட்டாய கடமையாகும், தீர்ப்பு சொல்லப்பட்ட விடயமாகும். வபில் வாலிதைனி இஹ்சானா, அது மாத்திரமல்ல, இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா, அவர்களில் ஒருவர் வயோதிப வயது அடைந்து விட்டால், அவ் கிலாஹுமா, அவர்கள் இருபேரும் அவ்வாறு வயதை அடைந்து விட்டால், ஃபலா தகுல் லஹுமா உஃபின், நீங்கள் ஒருபோதுமே அவர்கள் இருவருக்கும் சி என்ற வார்த்தை கூட சொல்லிவிட வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அன்புக்குரியவர்களே, நாங்கெல்லாம் உலகத்தில் பார்க்கும்போது சின்ன ஏதாவது ஒன்று வந்த கணக்கே எடுக்காத ஒரு விஷயம் சி என்கிற விஷயம். சி இது என்ன, இது செய்யறான், சி அப்படி என்று விடும். இதை கூட அல்லாஹு தஆலா பெற்றவர்களின் முன்னிலையில் நீங்கள் சொல்லக்கூடாது என்று அல்லாஹு தஆலா தீர்ப்பளித்து விட்டிருக்கிறான். அல்லாஹ் தீர்ப்பளித்து விட்டான். அப்படியானால் இந்த உலகத்தில் யார் எதனை சொன்னாலும் பெற்றவர்களுடைய விடயத்தில் பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் கேட்பவர்களும் அவர்கள் உயிரோடு இருந்தால், ஒருவரோ அல்லது இருவரோ உயிரோடு இருக்கும் பட்சத்தில் அவர்களை நன்றாக பேணி நடக்க வேண்டும் என்கிற அந்த வசனத்தை அல்லாஹு தஆலா சி என்று கூட சொல்ல வேண்டாம் என்பதிலே இருந்து நாமெல்லாம் புரியக்கூடியதாக, விளங்கக்கூடியதாக, அதில் இருந்து நடக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதனை உணர்ந்து கொள்ள, செயல்பட்டு கொள்ள, பழகிக்கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, மாத்திரமல்ல, வலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை ஒருபோதுமே நீங்கள் வெறுக்க வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவுசானி ரசூலுல்லாஹ் பிஅஷ்ரி கலிமாத், 10 விடயங்களை எனக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி தருகிறார்கள். அதிலே ஒன்று, கவனமாக கேளுங்கள் அன்புக்குரியவர்களே, சந்தர்ப்பம் நாமெல்லாம் பெற்றோரை நல்லா தான் நடக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம், முடியுமானதை செய்கிறோம் என்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் குர்ஆன் சொல்லுகிற, ஹதீஸ் சொல்லுகிற, வரலாறுகள் பேசுகிற அப்படியான பாடத்தை பார்த்தா உண்மையிலே நம்மெல்லாம் என்ன செய்கிறோம்? நம்மெல்லாம் எமது பெற்ற வளர்த்த அந்த தாய் தந்தையர்களுக்கு எதனைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம்? அன்புக்குரியவர்களே, ஒரு பெருநாள் வந்தா நம்ம நடக்கிற விஷயம், நானும் ஒரு பெற்றோர், 4 பேரை பெற்றவன், எமையும் பெற்றவர்கள் மரணித்து விட்டார்கள், இருக்கிறார்கள். நம்மெல்லாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெற்றவர்கள் விடயத்தில் நாங்க மிக மிக அலட்சியமாக, அது பெற்றவதானே, என்னத்தை செஞ்சாலும் பொறுத்துக்குவாதானே, பொம்பளை தானே, என்ற தாய் தானே, அது பரவாயில்லை, அவ எடுத்து கொடுக்காட்டி ஒன்றும் செல்ல மாட்டா, இப்படியெல்லாம் சொல்ல மாட்டார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த தாய் மனம் நொந்தாள் என்றால், அன்புக்குரியவர்களே கவனமாக கேளுங்கள், ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், ரிதா ரப்பி ஃபீ ரிதல் வாலித், பெற்றோருடைய பொருத்தம் தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம். வ சுக்து ரப் ஃபீ சுக்தில் வாலித், பெற்றோருடைய கோபம் தான் அல்லாஹ்வுடைய கோபம் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். என்றால் அவர்கள் தனது தாயை கவனிக்கிற, தாய் அன்பு தேவைப்பட்ட காலத்திலே தாயை இழந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனாதையாக வாழ்ந்தார்கள் என்று
நாங்கள் பெரும் பெரும் பேச்சுக்களை எல்லாம் மேடைகளிலே பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எப்போது அந்த பெற்றோருடைய அன்பே, அவர்கள் அரவணைப்பே இல்லாமல் வாழ்ந்த அந்த தூதர் சொல்லுகிறார், நீங்கள் பெற்றவர்களை ஒருபோதுமே பகிஷ்காரம் செய்ய வேண்டாம், அவர்களை உதறி தள்ள வேண்டாம். அப்போது அல்லாஹ் எங்களை உதறி தள்ளுவான், சந்தேகமே கிடையாது. சஹாபா ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களை ஒரு நாள் அவர்களுடைய தாய் யா அபா ஹுரைரா என்று அழைக்கிறார்கள். கவனமாக கேளுங்கள். அபூ ஹுரைரா லப்பைக் யா உம்மி என்கிறார்கள். உம்மாவே வந்துட்டேன் அப்படி என்று சொல்லுகிறார்கள். சத்தத்தை கொஞ்சம் உயர்த்தி விட்டார். இவருக்கு யோசனை, நம்ம அம்மா கூப்பிடும் போது நான் வந்து சத்தத்தை கொஞ்சம் உயர்த்தி விட்டேனில்ல, அப்படி என்று இவர் கொஞ்சம் மனசு குறுகுறுப்பு, மனசு கொஞ்சம் பதட்ட நிலை. அப்ப இவர் சொல்லாம உடனடியாக அவர் வந்து ஒரோஹைல சூக், அவர் சந்தைக்கு செல்லுகிறார். கவனமாக கேளு, சந்தைக்கு செல்லுகிறார். இரண்டு அடிமைகளை வாங்குகிறார். இரண்டு அடிமைகள் அந்த காலம் இருந்தது. அப்ப அடிமைகளை வாங்கி அவர்களை உரிமை விட்டு, நீங்க தாராளமாக உங்களோட வேலையை செய்யலாம், இன்னும் ஒருவருக்கு நீங்க அடிமையா இருக்க தேவையில்லை, நான் அதுக்குரிய காசை நான் கொடுத்துட்டேன் என்று இருவரை உரிமை விட்டு வருகிறார். அப்ப தாய்கிட்ட வந்து சொல்ல, இப்படித்தான் நான் இப்படி எல்லாம் செஞ்சிட்டேன். அப்ப தாய் வந்து தெரிந்தானே, இல்லம்மா நான் அதெல்லாம் வந்து பொருட்படுத்துறது கிடையாது. ஆனா அந்த சஹாபி என்ன செய்கிறார் என்றால், இப்படியெல்லாம் கொடுத்தாலும் அது ஈடாக முடியுமோ ஈடாக மாட்டாதோ என்று பயந்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்புக்குரியவர்களே, ஏண்ட உங்களோட நிலைமை எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதனை, இருக்கும் என்பதனை ஒவ்வொருத்தரும், பெற்றோர்களாகிய நாமும் தான், பிள்ளைகளாகிய நீங்களும் தான், நாங்களும் ஏதோ ஒரு காலம் பெற்றோராக வரப்போகிறோம். அதனால் எப்படி எப்படியெல்லாம் நாங்கள் உயிரோடு எங்களுடைய பெற்றவர்களை அடைந்திருக்கிறோமோ, ஒவ்வொருத்தரும் பெற்றோருடைய விடயத்திலே பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை இந்த சம்பவத்திலே இருந்து நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்ற அந்த தாய் அந்த தந்தை சொன்னா செய்யத்தான் வேண்டும் என்கின்ற அளவுக்கு இஸ்லாம் எங்களை பணிக்கிறது. ஆனா அவர்கள் ஹராமான, ஏற்றுக்கொள்ள முடியாத, இஸ்லாம் தவிர்க்கிற, அல்லாஹ் விலக்குகிற செயல்களை அவர்கள் சொன்னால் வலா துதிஅஹுமா, அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டாம். உலக விவகாரத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல தொடர்ந்தேச்சியாக சொல்லுகிறான், வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, நீங்கள் உலக விடயத்தில் அவர்கள் எதனை செய்யுமாறு பணித்தாலும், எப்படி அவர்கள் எதனை வாங்கி கேட்டாலும், எப்படி சொன்னாலும் நீங்கள் அவர்களோடு மிக நட்பாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே எங்களுக்கு சொல்ல தவறவில்லை. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாங்கள் எப்போதும் தான் நாங்கள் வாழ்ந்து நாங்கள் மௌத்தாகின்ற காலம் வரைக்கும் எந்த ஒரு காரணத்திற்காக வேண்டியும் பெற்றோரை நிந்தனை, நோவினை, அவர்களுடைய மனசு புண்படுகின்ற அளவுக்கு நாங்கள் நடந்து கொள்ள கூடாது. அந்த மகன், அந்த பெற்ற மகன் எவ்வளவு பதவியால் உயர்ந்தவராக, பெரும் பெரும் டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு பெரும் 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 அதிகாரிகளாக, அல்லது வேறு வேறு கழகங்களுக்கு பெரும் தலைவனாக, நிர்வாக தலைவனாக, டிபார்ட்மெண்ட் பிரசிடனாக, அல்லது ஒரு பாடசாலையினுடைய அதிபராக யாராக இருந்தாலும் சரி, அதிபர் உனது நிர்வாகத்திற்கு மாத்திரம்தான் பெற்றவருடைய கண்ணிலே நீரெல்லாம் பிள்ளை. எனவே அந்த பெற்றவரை ஒருபோதும் நாங்கள் உயிர் வாழுகின்ற பொழுது நாங்கள் அவர்களுக்கு நிந்தனை, அவர்கள் எங்களை தூசாக மதிக்கிற அளவுக்கு
எங்களுடைய செயற்பாடுகளை அமைத்துக் கொள்ள கூடாது என்பதனை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகிறது மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்களோடு ஒரு சஹாபி வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, அவர் கேட்கிறார், அரபு சொல்வதற்கு நேரம், அல்லாஹ்வுடைய தூதரே அவர் கேட்கிறார், மன் அஹக்குன் நாஸி பிஹஸ்னி ஸஹாபதி, உலகத்திலே நான் வாழும்போது, இந்த உலகத்திலே நான் உயிர் வாழும்போது நான் நல்ல முறையிலே நேசம் கொள்ளக்கூடிய, நல்ல முறையிலே விருப்பம் கொள்ளக்கூடிய, எனது அன்பை அப்படியே கொட்டக்கூடிய ஒருவரை எனக்கு அறிவித்து தாருங்கள் நாயகமே, யார் என்று அந்த சஹாபி கேட்கிறார். அதற்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கால உம்முகா, அவர்கள் சொல்லுகிறார்கள் உனது தாய் என்று சொல்லுகிறார்கள். சும்ம மன் யா ரசூலல்லாஹ், பின்பு அல்லாஹ்வுடைய தூதரை யார் என்று கேட்கிறார்கள். கால சும்ம உம்முகா, பின்பு அவர்கள் சொல்லுகிறார்கள் இரண்டாவதும் உனது தாய் என்கிறார்கள். சும்ம மன் யா ரசூலல்லாஹ், பின்பு யார் அல்லாஹ்வுடைய தூதரே. கால் சும்ம உம்முகா, மூன்றாவது தடவையும் உனது தாய் தான். நான்காவது தடவை கேட்டதற்கு ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள் சும்ம அபூகா, பின்பு உனது சகோதரன். இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். புகாரி முஸ்லிமில் பதிவாகி இருக்கிற சஹீஹான நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஹதீஸ். அன்புக்குரியவர்களே, இன்று அன்புல, பரிவுல, பாசத்தில் நம்மெல்லாம் நேசிக்கிற ஆக்களில் மிக உயர்ந்தவர்கள் நானும் நீங்களும் யாரை நேசிக்கிறோம் சற்று சிந்தித்து பார்க்கள். அன்புக்குரியவர்களே, எங்களோட தாயினுடைய மனசு, நம்மட தாயினுடைய மனது புண்படுகிறது என்றால் அல்லாஹ் கோபமடைகிறான். அவர்கள் கோபமுற்றால் அல்லாஹ் கோபமுடுகிறான். அப்படியானால் அந்த தாயினுடைய மனசை நாங்கள் எந்த அளவுக்கு புண்படுத்தாம அன்போட அவர்களுக்கு எதனை நாங்கள் செய்தால் எங்களோடு இன்னும் இன்னும் இரக்கமாக, எங்களோடு இன்னும் இன்னும் பரிவாக அவர்கள் இருப்பார்களோ அதனை இனம் கண்டு செய்ய வேண்டிய நாங்கள் இன்று எந்த அளவுக்கு பெரும் தலைவர்களாக இருக்கிறோம், கண்ணியத்துக்குரிய உலமாக்களாக இருக்கிறோம், பெரும் பெரும் புள்ளியாக இருக்கிறோம். தாயோடு பேசி வீட்டுக்கு போய் சிலரை நம்ம கதைச்சா வழங்கும். எத்தனை நாளா பேய்த்து உம்மாவை கண்டு அல்லாஹு அக்பர், அதை அழகா தெளிவா செல்ற, அந்த பாவத்தை தெளிவா செல்ற. எத்தனை நாளா பேய்த்து உங்களுக்கு என்ன டைம் இல்லாம இருக்கு, எங்க கோல் எடுத்து காட்டலும் மாட்டேன் தங்கச்சிட்ட அங்க இங்க டைமே இல்லையே மௌலவி. டைம் எங்க இருக்கிற டைமை யாரும் கைக்குள்ள வச்சு கேளுமா? டைம் நாங்க சின்ன மாதிரி பொத்தி இருக்கலுமா? அதெல்லாம் இயலாது. எனவே நேரம் இருந்தால் சென்று பார்ப்பதல்ல தாய் தந்தையருடைய மதிப்பு என்பது. தாய் தந்தையருடைய அந்த மதிப்பு என்பது நேரத்தை ஒதுக்கி பாடசாலைக்கு லீவு போட்டு, ஜெட்டி ஆபீஸுக்கு லீவு போட்டு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு லீவு போட்டு நாங்க உம்மாவை பேய்த்து பார்க்குகின்ற அளவுக்கு அதைவிட பெருமதியானவள் தான் தாயும் தந்தையும். சகோதரர்களே, இதற்கு தப்சீர் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் ஏன் 3 விழுத்தம் தாய் 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 என்று சொன்னார்கள் தெரியுமா? ஒன்று, அவள் கற்பம் தரித்த காலம், தனக்கு விருப்பமானது எல்லாம் பிள்ளைக்காக, வயிற்றிலே இருக்கிற அந்த சிசுவுக்காக அதனை கண்டதே கிடையாது. அதுக்கு கண் இருக்கா அல்லது காது இருக்கா, கண் கேட்குமா அல்லது காது கேட்குமா, எதுவுமே தெரியாது. என்ற புள்ள அவன் நல்லா பிறக்கணும் என்கிறதுக்காக அந்த சிறந்த தாய் எப்படியெல்லாம் படுப்பதற்கு ஆசையா இருக்கும், அந்த மாதிரி விலை கூடிய பெட் இருக்கும். இதெல்லாம் சரி வராது, வயிறு கொஞ்சம் எங்களை இடுப்பு கொஞ்சம் பணியுது, இது பிள்ளைக்கு சரி வராது, நம்ம ஏதோ பணிஞ்சு நேராக படுப்போம். அந்த தாய் அந்த கஷ்டத்தை பிள்ளைக்கு காட்டாம தான் கஷ்டப்பட்ட அந்த காலம் என்கிறார் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ். உண்டு. அடுத்ததாக பிரசவ டைம், அந்த கன்சீவாயி அந்த பிரசவ டைம்ல தாய் படுற பாடு, உயிரா அல்லது நாங்க உயிரோடு இருக்கின்ற அதற்கு சாவா வாழ்வா என்கிற அத்தகைய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அல்லாஹ் சொல்லுகிறான், சும்ம சபீல யஸ்ஸரா,
நாங்கள் தான் அதனை பாதையை இலேசாக்கி கொடுக்கிறோம். அது என்ன பாதையை இலேசாக்கி கொடுத்தாலும் அந்த வேதனை என்பது அது தாயினால் மாத்திரம்தான் சுமக்க முடியும். அன்புக்குரியவர்களே, அந்த பீரியட். அடுத்ததாக அந்த தாய் அந்த 2 வருடங்கள் படாத பாடு, எங்களை எல்லாம் பெற்று வளர்க்கிறதுக்கு அல்லாஹு அக்பர், அது படுற பாடு நித்திரையும் இல்லை, வேறு வேறு விதமான எங்கேயாவது போறண்டா இல்லை, நம்மளோட பிள்ளை ஏதாவது சூ அடிச்சு அவங்க என்னத்தையும் சொல்லுவாங்க, போறதுக்கு ஆசை போகல, நீங்க போறண்டா பெய்த்து வாங்குவோம். சுபஹான தையம். இப்படியான பீரியட் அந்த 2 years, அந்த 2 வருடங்கள். இதுக்கு பின்னால பிள்ளை குழந்தையாவி அந்த பிள்ளைய படிக்கிற ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் பொறுப்பெடுக்கிறான் எம்மை போன்ற தந்தைகள். அந்த தந்தை அவனை வளர்த்து நல்லவனாக மாற்றுகிற அந்த வேலையிலே அவன் படுகின்ற பாடு இன்று நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய சூழல்ல நாங்க பார்க்கிறோம். பிள்ளை வட்டக்கரைஞ்சினா என்னரம் வருவானோ, யார மோட்டார் பைக்கிலோ அல்லது எவ்வளத்தையோ அங்க ஒரு செண்டண்டா அவன் என்ற புள்ளியா இருப்பானோ என்று நினைக்கின்ற அளவுக்கு எங்களுடைய நிலை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாங்கள் அந்த பருவத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். எனவே நாங்கள் எப்பொழுதும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்ட அந்த அடியார்களாக வாழ நாங்கள் விரும்பினால் அல்லாஹ்வை வணங்குவதை அடுத்ததாக எமது பெற்றவர்களை நேசிக்க வேண்டும், அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, நானும் நீங்களும் பெற்றவர்களை நிந்தனை செய்யாமல், அவர்களுடைய நோவினைக்கு ஆளாகி விடாமல், அவர்களுடைய பொருத்தத்திற்கும் பிரார்த்தனைக்கும் உறுத்துடைய நல்ல பிள்ளைகளாக என்னையும் உங்களையும் அந்த இறைவன் ஆளாக்கி விடுவானாக. வஆகிரு தஅவதி வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா. அம்மா பஅத். فقد قال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஜிஹாது செய்ய ஆசை, எனக்கு நல்ல விருப்பமாயிருக்கு, நானும் போகட்டா அப்படி என்று கேட்கிறார். நல்ல அந்த சிச்சுவேஷன் உண்மையிலே ஜிஹாதுக்குரிய சிச்சுவேஷன், வார் டைம். அப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உனக்கு தாய் தந்தை இருக்கா? அப்படியா? அப்படியானால் நீ போய் தாய் தந்தை விடயத்திலே ஜிஹாது செய் அப்படி என்று சொல்லுகிறார். தாய் தந்தைகளுக்கு பாடுபடு, அவர்கள் விடயத்திலே கண்ணியமா நடந்துக்கோ என்று அந்த சஹாபிய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை சொல்லி வழி அனுப்பி விடுகிறார்கள். இன்னும் ஒரு நாள் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, அவர் கேட்கிறாரு, நான் என் தாய் சொல்றா, தொடர்ந்து சொல்றா, நீ உன்ட மனுஷ தலாக்கு சொல்லிக்கோ அப்படின்னு சொல்ற. அதுக்கு அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹ் சொல்ல கேட்டிருக்கிறேன், தாயும் தந்தையும் தான், அவர்கள் 2 பேரும் தான் அவுசத்து அபுவாபில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய திறவுகோல், அந்த கதவுகளில் ஒருவர் தாயும் தந்தையும் தான். எனவே நீ விரும்பினா கதவை அடைச்சிக்கோ, அப்படி இல்லாட்டி கதவை திறந்துக்கோ அப்படின்னு சொன்னார். அன்புக்குரியவர்களே, எல்லோருக்கும் விளங்கி இருக்கும் என நினைக்கிறேன். எனவே தாயும் தந்தையும் என்கின்ற அந்த பவர் என்பது இந்த உலகத்தில் நம்மெல்லாம் ஈரான் பிரச்சனை, அமெரிக்கா பிரச்சனை, அந்த மாதிரி எல்லாம் போட்டு போட்டு அயண்டம் காப்பாத்துதாம். அதை விட பவர்ஃபுல் தாயினுடைய பிரார்த்தனை, தாயினுடைய துஆவும் பதுவாவும் என்பதனை பயந்து கொள்ளுங்கள், ஆசைப்பட்டு கொள்ளுங்கள் என்கிற அந்த கடைசியான செய்தியை கூறி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அலா உனப்பிஉகும் பி அக்பரில் கபாயிர், கடைசியாக சொல்லுகிறேன், உங்களுக்கு நான் அக்பருல் கபாயிர், பாவங்களில் பெரிய பாவத்தை சொல்லி தரட்டுமா என்கிறார்கள் ரசூலுல்லாஹ்.
காலு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க சொல்லுங்கோ பலா என்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, வ உகூகுல் வாலிதைன், தாய் தந்தையர்களை நோவினை படுத்துவது என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நானும் நீங்களும் எதனை கேட்டோமோ பேசினோமோ அதனை என்னுடைய வாழ்விலையும் உங்களுடைய வாழ்விலையும் கேட்டு கொண்டிருந்தவர்களுடைய வாழ்விலையும் கேட்பவர்களுடைய வாழ்விலையும் எடுத்து நடப்பதற்கும் தாய் தந்தையர்களுடைய பொருத்தத்திற்கு உட்பட்ட நல்ல தந்தையர்களாக பிள்ளையர்களாக நானும் நீங்களும் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் துணை புரிவானாக. வஆஹிரு தஅவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.